இறையேசுவில் அன்பானவர்களே, இந்த தவக்காலத்தில் நாம் பார்த்தோம் என்றால் நமது மீட்புக்காகத்தான் நாம் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கின்றோம். இரக்கத்தின் காலமான இந்த தவக்காலத்திலே நம் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு இறைவனினுடைய மீட்பை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். மீட்பு என்று ஒன்று இருக்கிறது என்றால் அதை பெற்றுத்தரக்கூடியவர் ஒருவர் இருக்க வேண்டும். அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே அந்த ஆண்டவரை நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த விழா, கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பு விழா, ஒரு பெருவிழாவாக தாய் திருச்சபையால் கொண்டாடப்படுகின்றது. எனவே இந்த தவக்காலத்தில் நாம் எடுத்தோம் என்றால் மார்ச் மாதம் 19ஆம் தேதி சூசேப்பருடைய விழா, கன்னிமரியாளின் கணவரான புனித சூசேப்பர் விழா. அதே போன்று இன்று மார்ச் மாதம் 25ஆம் தேதி இன்று கிறிஸ்துவின் பிறப்பின் அறிவிப்பு பெருவிழா. இந்த நாளிலே மரியாள், இந்த கன்னிமரியாளும் சூசேப்பர் இவர்கள் இருவரும் சேர்ந்து தான் அந்த கன்னிமரியாளுக்கு பிறக்க இருக்கின்ற இயேசு குழந்தைக்கு வளர்ப்பு தந்தையாக இருந்து வளர்க்கக்கூடியவர். எனவே இவர்கள் இருவருடைய பராமரிப்பில் வளர்ந்த அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு மீட்பை கொடுக்கின்றார். எனவே இந்த இருவருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து தாய் திருச்சபை தவக்காலத்திலும் இந்த இரண்டு விழாக்களையும் பெருவிழாக்களாக கொண்டாடுகின்றது. இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு கிறிஸ்தவரும் இருக்க வேண்டும். உன்னதங்களிலே என்ற பாடல் என்று பாடப்பட்டது. இன்று விசுவாச பிரமாணத்தையும் நாம் சொல்லுவோம். விசுவாச பிரமாணம் என்பது நாம் எதையெல்லாம் விசுவசிக்கின்றோம் என்று இருக்கின்ற அந்த விசுவாச சத்தியங்கள் இருப்பது. அதில் தந்தையை பற்றி சொல்லிவிட்டு இயேசுவை பற்றி நீண்ட ஒரு பகுதி இருக்கும். அதுதான் இயேசு செய்தது, தன்னுடைய பிறப்பு, இறப்பு, உயிர்ப்பு, இதன் வழியாக செய்த அந்த மாபெரும் செயல் இன்றும் அவர் செய்து கொண்டிருப்பது. தந்தையின் வலப்பக்கத்தில் இருந்து கொண்டு நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார். எனவே அவரை பற்றி வெளிப்படுத்துகின்ற அந்த விசுவாச பிரமாணத்தை சொல்லுவோம். இந்த உன்னதங்களிலே என்பது எத்தகைய உன்னதத்தில் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார் என்பதை நாம் இந்த நாளிலே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னதங்களிலே என்பதும் இருக்கிறது. இன்றைய நாளிலே இன்னும் சிறப்பாக நாம் கிறிஸ்துவின் இந்த பிறப்பு ஏன் தேவைப்படுகிறது? அடிக்கடி நாம் நினைத்து பார்த்தால் ஒளி தோன்றுக என்று சொன்னார், கடவுள் ஒளி தோன்றியது. லாசரே வெளியே வா என்று இயேசு சொன்னார், லாசர் வெளியே வந்தான். இந்த வகையிலே உலகத்தில் என் மகன் இயேசு பிறக்கட்டும் என்று சொன்னால் அது அப்படியே அந்த இயேசுவை மண்ணகத்தில் அப்படியே நடமாட விடுவது. ஆனால் அவர் ஒரு பெண்ணிடம் பிறந்தவராக இருக்க வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே, அவர் பெண்ணிடம் பிறந்தவராக இருக்க வேண்டும். பெண்ணிடம் பிறக்கின்ற அவர் பாவத்திலிருந்து விடுவிக்க வேண்டும். பாவத்திலிருந்து விடுவிக்க வேண்டுமானால் அவர் பாவம் இல்லாதவராக இருக்க வேண்டும். எனவே பாவம் இல்லாதவராக இருப்பதற்கு ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து அவர்களுக்கு எவ்வளவுதான் திருமணத்திலே கணவன் மனைவி என்ற உறவு உரிமை கொடுத்து அதன் வழியாக அவர்கள் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு செயல் இருந்தாலும் கூட அங்கே ஒரு ஆணும் பெண்ணும் சேர்கின்ற ஒரு நிலை இயற்கையான நிலை. எனவே அப்படி பிறக்கின்ற பிள்ளைகள் நமக்கு நன்றாகவே தெரியும், அவர்கள் அந்த ஜென்ம பாவத்தில் பிறக்கின்றார்கள் என்று. ஆனால் இங்கே பாவத்திலிருந்து நம்மை மீட்க பாவமில்லாத ஒருவர் வர வேண்டுமானால் அவர் பாவமில்லாத ஒரு தாய், அவளை கருதரிக்க வைப்பது தூய ஆவியாக இருக்க வேண்டும். எனவே மனிதன் முறைப்படி, இயற்கை முறைப்படி அல்ல, பாவம் இல்லாதவராக இருக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் செய்த செயல் இது. இந்த செயலினுடைய அழுத்தத்தை அன்னை மரியாள் உணர்கின்றாள். அருள் நிறைந்தவரை வாழ்க, ஐயோ எப்படி, கலங்காதே, நீ கருவுருவாய், தூய ஆவியால் கருவுருவாய், அவர் அவ்வாறு பிறக்கும் குழந்தை தூயது என்பதையெல்லாம் சொல்லி, அந்த நேரத்திலும் சந்தேகம் வருகின்ற காரணத்தினால்தான் உன் உறவினர் எலிசபெத் வயது முதிர்ந்த நிலையிலே கருவுற இயலாதவர் கருவுற்றிருக்கிறார். இது 6ஆம் மாதம், கரு கலைந்து விட்டது என்றல்ல, கரு இருக்கிறது. எனவே 6ஆம் மாதம். எனவே அதற்கு பிறகுத்தான் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லுகின்றார். எனவே இந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பின் மேன்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே. நம்மிடம் பலர் தர்க்கமாக எதையோ சொல்லுவார்கள். அந்த நேரத்தில் எல்லாம் தைரியமாக நாம் சொல்ல வேண்டும். இந்த 2ஆம் வாசகத்திலே முற்கால பலிகள் இருந்தன. அது திருச்சட்டத்திற்கு உட்பட்டதாக இருந்தது. இந்த பலி செலுத்த வேண்டும், இந்த பலி செலுத்த வேண்டும், அதை எப்படியெல்லாம் செலுத்த வேண்டும் என்று மோயிசின் வழியாக கடவுளே கொடுத்தார். ஆனால் இந்த பலி, ஒரே பலி, ஆண்டவர் இயேசுவுடைய பலி,
இந்த ஒரே பலியினால் மனிதன் மீட்கப்பட்டு விட்டான். திரும்ப திரும்ப அந்த கல்வாரி பலியை நாம் நினைவு கூர்கின்றோமே ஒழிய, இதை என் நினைவாக செய்யுங்கள் என்பதை நினைவு கூர்கின்றோமே ஒழிய, ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் இங்கே இறப்பதில்லை. இறப்பதை நினைவு கூர்கின்றோம். அதன் வழியாக எனக்கு தொடர்ந்து மீட்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக. எனவே பலிகளை நீ விரும்பவில்லை, நீர் விரும்பியது என் திருவுடல், நீர் அமைத்து தந்த இந்த உடல், இதோ இந்த உடலை உனக்கு கொடுக்கின்றேன். அடுத்தபடியாக கடவுளாகவே இந்த உலகில் அந்த செயலை செய்ய வேண்டுமானால், ஒளி தோன்றுக, லாசரே வெளியே வா என்பதை போன்று மனுக்குலம் மீட்கப்படட்டும் ஒரு வார்த்தையிலே செய்திருக்கலாம். ஆனால் சிலுவை சாவை ஏற்று அந்த துன்பத்தின் வழியாகத்தான் இயேசு நம்மை மீட்க வேண்டும் என்பது தந்தையின் திருவுளம். ஆவி அடி வாங்காது, ஆவி சிலுவை சுமக்காது. எனவே அது ஒரு மனித உடல் தேவை. எனவே எனக்கு அந்த உடலை அமைத்து தந்தீர் என்று ஏற்றுக்கொள்கின்றார். இதில் அடங்கியுள்ள மறையுண்மை பெரிதன்பானவர்களே. இதை நினைக்கத்தான் இந்த மதத்தில் நான் கிறிஸ்தவனாக இருக்கின்றேனே, எனக்கு பெருமையாக இருக்கிறது. அந்த இயேசு தந்த மீட்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், பாவத்திலேயே நான் இருந்துவிடக்கூடாது என்ற ஒரு ஆசை நமக்கு வர வேண்டும் என்பார்களே. நன்றியோடு கொண்டாடப்பட வேண்டிய விழா, விசுவாசத்தோடும் கொண்டாடப்பட வேண்டிய விழா. எனவே